உணவுப் பொருட்களுக்கான மானியம் 93,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு எம்பி எழுப்பிய கேள்விக்கான பதிலில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு கடந்த பல ஆண்டுகளாக செறிவூட்டப்பட்ட அரிசியை மாநிலங்களுக்கு வழங்கி வந்தது. அண்மையில் திடீரென செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவதை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. இது தொடர்பாக திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு மக்களவையில் கேள்வி எழுப்பினார். சுகாதாரக்கேடு ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதால் தான் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவதை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டதா என்றும், அப்படியானால் எந்த அடிப்படையில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் முடிவு எடுக்கப்பட்டது, இதற்காக செலவிடப்பட்ட மொத்த தொகை எவ்வளவு, செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த குறையை போக்க என்ன மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு எம்பி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த கேள்விகளுக்கு மக்களவையில் பதிலளித்த ஒன்றிய இணையமைச்சர் திமுபென் ஜெயந்திபாய் பம்பானியா, செறிவூட்டப்பட்ட அரிசியின் இயல்பு மாறாமல் நிலைத்து நிற்கும் தன்மை மற்றும் நீண்ட நாட்களாக கெடாமல் வைக்க முடியாத நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் உணவு மானியம் 93,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய இணையமைச்சர் ஜெயந்திபாய் பம்பானியா தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்களுக்கான மானியம் 93,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு எம்பி எழுப்பிய கேள்விக்கான பதிலில் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு கடந்த பல ஆண்டுகளாக செறிவூட்டப்பட்ட அரிசியை மாநிலங்களுக்கு வழங்கி வந்தது. அண்மையில் திடீரென செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவதை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. இது தொடர்பாக திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு மக்களவையில் கேள்வி எழுப்பினார். சுகாதாரக்கேடு ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதால் தான் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவதை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டதா என்றும், அப்படியானால் எந்த அடிப்படையில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் முடிவு எடுக்கப்பட்டது, இதற்காக செலவிடப்பட்ட மொத்த தொகை எவ்வளவு, செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த குறையை போக்க என்ன மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு எம்பி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த கேள்விகளுக்கு மக்களவையில் பதிலளித்த ஒன்றிய இணையமைச்சர் திமுபென் ஜெயந்திபாய் பம்பானியா, செறிவூட்டப்பட்ட அரிசியின் இயல்பு மாறாமல் நிலைத்து நிற்கும் தன்மை மற்றும் நீண்ட நாட்களாக கெடாமல் வைக்க முடியாத நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் உணவு மானியம் 93,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய இணையமைச்சர் ஜெயந்திபாய் பம்பானியா தெரிவித்துள்ளார்.